இந்த பொண்ணத்தான் நம்ம பையன் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே ட்ராக்ல உன் ட்ரெயின் அவுட்டேன்னு வை, உன் டிராவல் நல்லா இருக்காதுமா. சார், நீங்க மனசு வச்சா என் டிராவல் ரொம்ப நல்லா இருக்கும் சார். தமிழ்ல அம்பிகாவதி அமராவதி, இங்கிலீஷ்ல ரோமியோ ஜூலியட், இந்தியில லைலா மஜ்னு. அந்த அளவுக்கு நெருக்கமான காதல் நம்ம பையன். சோ நீ வேற ஆளை பாத்துக்கிறது தான் நல்லது. என்னது இது? வெளியில நிக்குது ஒரு ஃபாரின் கார். இனிமே அது உங்களுக்கு தான். என்ன கதை விடுற? இந்த விளையாட்டுலாம் இங்க வேணா. விளையாடுறேன் சார். சீரியஸாவே இந்த காரை உங்க பேர்ல தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஏன் தெரியுமா? என் காதல் உங்க மூலமா தான் நிறைவேறணும். கரெக்ட்டுமா, நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். பையன் காதல்ல ரொம்ப டீப்பா இருக்கானே. இந்த நேரத்துல உன் மேட்டரை பத்தி சொல்லி ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப கஷ்டமா. இது என்னது? பெசன்ட் நகர்ல பீச் ஓரத்துல 5 கிரவுண்ட்ல எங்க அப்பா எனக்காக கட்டி கொடுத்த அழகான பங்களா. என் காதல ஓகே பண்ணீங்கன்னா இதை உங்க பேர்ல எழுதி வச்சுடுறேன். இதெல்லாம் கொடுத்து உங்களால முடியலனா இட்ஸ் ஓகே. பைசா செலவு இல்லாம நானே பாத்துக்கிறேன். ஐயோ குழந்தை, உன் லவ் தாமா லவ். அவன் லவ் நம்ம பைசா பெறாத லவ். காதலுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டியம்மா. இதுதாம்மா உண்மையான லவ். உன் லவ்க்கு நான் ஹெல்ப் பண்றேன். அப்ப எந்த பொண்ணு? இந்த பொண்ணு பின்னாடி வந்தாம்மா லோலோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். இவ அவனை திரும்பி கூட பாக்கலம்மா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவன் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு இவனுக்கு டாடா காட்டிட்டு போயிட்டாமா. தலன்னு இருக்க. உன்னை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், நம்ம பையனுக்கு ஏத்த பொண்ணு நீதான். சும்மா செக் பண்ண, நீ தேறியா மாட்டியான்னு. இதுல நான் ஜெயிக்காம விட மாட்டேன். இப்போ என் ரூட்டை ஓபன் பண்றேன். நாளைக்கு அவனாவே வந்து உன்கிட்ட தானா பேச போறான். நீ அதை டெவலப் பண்ணிக்க. எப்படி சார்? என்னை தெரியுமா, நான் சேர்த்து பழகி கருத்தை கவரும் ரசிகன். என்னை தெரியுமா, உங்கள் கவலை மறக்க கவிதை பாடும் கவிஞன். என்னை தெரியுமா. ஹலோ, வாங்க வாங்க. டிஃபன் சாப்பிடுறீங்களா? எங்க சோளாபுரி சூப்பரா இருக்கும். சாப்பிட்டாச்சு. ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன் சோளாபுரி ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிடுச்சா? நோ, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. அதான் பில்லுக்கு. என்னது, பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சா? பில்லுக்கு பணம் கட்டலனா இந்த ஹோட்டல்ல என்ன பனிஷ்மென்ட் தெரியுமா? இட்ஸ் ஓகே, உங்க பில்ல நானே பே பண்றேன். கொடுங்க. தேங்க்ஸ். பணத்தை நாளைக்கு நான் திருப்பி தந்துடுறேன். நீங்களே பே பண்ணிக்கோங்க. ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? என்ன, பணத்தை திருப்பி தரேன்னு சொன்னீங்கன்னா உங்க பில்ல நான் பே பண்ண மாட்டேன். அது என்ன சார், திருப்பி தரேன்னு சொல்லி நம்ம 2 பேரும் பிரிக்கிறீங்க? சாரி, அது வந்து. எதுவும் சொல்லாதீங்க. இன்னைக்கு நான் உங்க பில்ல பே பண்றேன், நாளைக்கு நீங்க எனக்கு ட்ரீட் கொடுங்க. ஓகே? டன். கௌசல்யா, நீ தனியா? உன் கூட உன் ஹஸ்பண்ட் வரலையா? எப்படி தனியா வந்த? ஏய் ஏய் கௌசல்யா, நான் கேட்டுட்டு இருக்கேன். இத பார், என்னாச்சு உனக்கு? ஆமா, உன் ஹஸ்பண்ட் எங்க? உன்ன தர கேக்குறேன். கௌசல்யா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என்ன நடந்துச்சு கௌசல்யா? ஏன் இப்படி இருக்க? கௌசல்யா, என்னாச்சு? நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா. முகூர்த்தத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாப்போம். அப்படி இல்லைன்னா பொண்ணுக்கு நீ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு அச்சதை போட்டு போயிட்டே இருப்போம். மாப்பிள மாப்பிள இவன் மாப்பிளையா இல்லையாங்கிறது இன்னும் 1/2 மணி நேரத்துல தெரிஞ்சிடும். எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. மாப்பிள, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் தனியா பேசணும். என் பையன் தனியா எல்லாம் பேச மாட்டான்.
எதுவா இருந்தாலும் என் முன்னாடியே சொல்லுங்க. அம்மா, நீங்க கேட்ட நகை பணம் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டது உண்மைதாம்மா. ஆனா என்னால அதை கொடுக்க முடியல. இன்னும் ஒரே ஒரு வாரம் டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்ட எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். ஆனா அதுக்காக என் ஒரே பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்கம்மா. நோ சென்டிமெண்ட், பி பிராக்டிகல். இதோ பாருங்க சார், நான் ஒரு இன்ஜினியர், மாசம் 10,000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறேன். இன்னும் ஒரு வருஷத்துல எங்க கம்பெனில வீடு காரு எல்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நான் மட்டும் அனுபவிக்க போறேன். உங்க பொண்ணு தானே சார், இதுக்கு மேல நான் ஒண்ணும் பேச முடியாது. ஏதோ வந்தாலும் எங்க அம்மாட்ட பேசிக்கோங்க. இவனுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கலங்கிறதுக்காக யாரும் பரிதாபப்பட்டு இன்ஜினியர் சீட்டு கொடுக்கல. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து தான் சீட்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் இவன் வேலைக்காக எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி கிட்ட அலைஞ்சிருப்பேன், எவ்வளவு பணம் செலவழிச்சு இந்த வேலை வாங்கியிருப்பேன். சோ அதெல்லாம் எப்ப திருப்பி எடுக்கிறது? அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். நீங்க கேட்டதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்லலையே. என்னால இப்ப முடியலம்மா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிடறேன். ஆனா அதுக்காக முகூர்த்தத்தை தள்ளி போட்டுறாதீங்க. ஐயோ, ஏன் சார் என்ன இப்படி டென்ஷன் பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு இன்ஜினியர் மாப்பிள? ஆசை மட்டும் இருந்தா போதாது, காசும் வேணும். ஆமா, உங்க பொண்ணு மெட்ராஸ்ல தனியா தானே இருக்கா? எவனாவது ஒருத்தனை காதல் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. உங்களுக்கு செலவு மிச்சம். இத பாருங்க, நான் கேக்குறத கொடுத்தா என் பையன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான். இல்லன்னா ஒரு ஐடியா பண்ணுங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்கள எவனாவது இழுச்ச வாயா இருப்பான், அவனை கூப்பிட்டு உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஐயோ, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க சார், முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. அம்மா, தயவு செஞ்சு முகூர்த்த நேரத்தை மட்டும் தள்ளி போடாதீங்கம்மா. அவ வாழ்க்கை உங்க கையில தாமா இருக்கு. அம்மா அம்மா, முடியாத மட்டும் சொல்லிடாதீங்க. என் பேர்ல இருக்க வீட்டை உங்க பேருக்கு எழுதி வச்சிடறேம்மா. அம்மா, தயவு செய்து என் பொண்ணை காப்பாத்தீங்க. என்னடா இது, ரொம்ப போச்சு. ஓம் நம வித்யாய நமः, ஓம் நம பூர்வாभ्याय நமः, ஓம் பிரவித்யாய நமः, ஓம் தரூபதேவாய நமः, ஓம் தத்வரேவாய நமः, ஓம் கமீரணாய நமः, ஓம் கர்ப்பபூர்வேணாய நமः, ஓம் தத்வதேவித்யாய நமः, ஓம் அனுஷ்டப்பிரதாய நமः, ஓம் ஜாவேதாய நமः, ஓம் மங்களப்பிரதாய நமः, ஓம் தெய்வகுருவித்யாய நமः, ஓம் மங்களரூபிணே நமः, சர்வப்பிரதாய நமः, மாங்கல்யப்பிரதாய நமः, ஓம் தெய்வஸ்வரூபாய நமः, ஓம் தேவாய நமः, ஓம் யாரும் அபசகரமா நினைக்க வேண்டாம். குழந்தையும் தெய்வம் ஒண்ணும் சொல்லுவாங்க. சுவாமி மேல பாரத்தை போட்டு மாங்கலத்தை எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம், தவறி போன மாங்கல்யத்தை யாரும் எடுக்க வேண்டாம். குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்னீங்க. அந்த கடவுளுக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. கௌசல்யா, என்னம்மா இதெல்லாம்? என்னடி சொன்ன? Look, உனக்கு வேணா இது பிசினஸா இருக்கலாம், ஆனா எனக்கு இது லைஃப். என்ன பெத்தவங்களை கஷ்டப்படுத்திதான் இப்படி ஒரு வாழ்க்கை அமையும்னா எனக்கு இது வாழ்க்கையே தேவையில்லை. என்னடி சொல்ற? சும்மாருமா. கௌசல்யா, அப்பா, எனக்கு அழகான மாப்பிள்ளை வேணாம், படிச்சு உத்தியோகம் பாக்குற மாப்பிள்ளை வேணாம். எனக்கு வர போற புருஷன் நல்ல மனுஷனா இருந்தா போதும். இப்படி ஒரு வியாபாரி கிட்ட என் வாழ சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் நின்னு போனதுக்கு வேதனைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. கௌசல்யா, வேண்டாமா கௌசல்யா. கௌசல்யா, இந்த கல்யாணம் நடக்காம போயிருந்தாலும் இதை விட ஒரு நல்ல வாழ்க்கைய ஆண்டவன் உனக்கு அமைச்சு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, கவலைப்படாத. Excuse me. Yes? Sorry. ஓகே, பாய். தேங்க்ஸ் மச்சான். கௌசல்யா, எல்லாரோட பேரையும் நான் உதட்டால தான் சொல்லியிருக்கேன். உங்க பேரை மட்டும்தான் உயிரால சொல்லியிருக்கேன். என் கேமராவுக்குள்ள எத்தனையோ பிம்பங்கள் விழுந்திருக்கு, ஆனா உங்க உருவம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள
இருக்கு. எந்த கவிதையாலையும் சொல்ல முடியாத கவிதை நீங்க. நான் கடும் வெயில்ல நடக்கும்போது உங்களை நினைச்சுக்கிட்டா எனக்கு கையில ஐசு கட்டி தந்தது மாதிரி ஒரு சுகம். காதலுங்கிறது இதான கௌசல்யா? மழைக்கு முன்னால வர வானவில்ல சந்தோஷமா பாக்குற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களை தூரத்துல இருந்து பார்ப்பேன். உங்களை சந்திச்ச பிறகு நீங்க இல்லாம ஒரு கனவு கூட நான் கண்டதில்லை. சர்டிபிகேட் எடுங்க சார். இந்திரியா, நான் இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் சார். கிண்டியில ஒரு கழுத புலி எஸ்கேப் ஆகி சுத்திட்டு இருந்தத அதை சுட்டு பிடிச்சவன் நான் தான். அப்படியா சார்? உண்மையிலே நீங்க தான் சுட்டு பிடிச்சீங்களா? நீங்க பெரிய கில்லாடி சார். போய் உட்காருங்க சார். பார்த்தாலே தெரியுது சொல்லுவாருன்னு. அப்படி போடு. 4 நாள் டிக்கெட் வாங்கிட்டு நாட்டு நடப்பு தெரியாம தூங்குறானே, இவனுக்கு இந்த செருப்பு தேவையா? இது இது இருக்க வேண்டிய இடமே நம்ம காலு தான். ஏடுகொண்டுல வாடா வெங்கட்ரமணா, கோவிந்தா கோவிந்தா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க நான் உட்காரதுல உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? நோ நோ ப்ராப்ளம். தேங்க்யூ. உங்களை மாதிரி பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப அபூர்வம் மேடம். வடநாட்டுல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எங்கேயுமே பொம்பளைங்க பக்கத்துல உட்காந்தா எந்த பிரச்சனையும் வராது மேடம். ஆனா இங்கதான் மேடம் பொம்பளை பக்கத்துல உட்காந்தா போதுமே, உடனே ஊரை கூட்டிட்டு வாங்க. அது அவங்க ஒரு சீட்டு காலியா இருக்கு, யாராவது உட்கார முடியுமா மேடம்? கண்டிப்பா உட்கார முடியாது. ஏன்னா ஹிப்போக்ரசி. ஸ்டூபிட் பீப்பிள். இதெல்லாம் மாறணும் மேடம். இத பாத்தீங்களா? இங்க பாருங்க. கர்நாடகாவில் கலவரம், 45 பேர் சாவு. எதுக்கு? நமக்குள்ள ஒத்துமை இல்ல, ஒழுக்கம் இல்ல மேடம். குடிக்கிற தண்ணிக்கு போய் சண்டை போட்டுக்கிறாங்களே. இப்போ அமெரிக்காவில் கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கானே பில் கேட்ஸ், அவன் யார் தெரியுமா? என்னுடைய சொந்த தாய் மாமன். சொன்ன நம்ப மாட்டீங்கல்ல? நிஜமா சொல்றேன் மேடம். இவ்வளவு டீசென்ட் ட்ரெஸ் பண்ணிட்டு நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? நம்புங்களேன் கொஞ்சம். சாரி சாரி. செருப்பு கண்ண கோயில போறியா? கௌசல்யா உண்மையில நம்பிட்டீங்களா மேடம்? வீட்டுல மேட்சே இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க. ஹாய். இவன் யார பார்த்து கை காட்டுறான்? ஹாய். பாய். பாய். ஏதோ ஒரு லூசு. மேடம், நான் ஒன்னு சொல்லுவேன், கேப்பீங்களா? எனக்கு கொஞ்சம் ESP பவர் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிஜமா தான் சொல்றேன். நீங்க வேணா பாருங்களேன். மறுபடியும் உங்களை கண்டிப்பா நான் சந்திப்பேன். ஓகே, பாய். நிறுத்து நிறுத்து நிறுத்து. இங்கதான் உன் ஹீரோ எங்கேயோ நின்னுகிட்டு இருப்பான். அத பத்தி அங்க நிக்கிறான். நிறுத்து 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 நிறுத்து. நான் சொன்ன மாதிரி ஹோட்டல் மேட்ரை ஒர்க் அவுட் பண்ணி அந்த பையன் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் அவங்கிட்ட உன் மேட்ரை பேசி ஓகே பண்ணி அந்த பெசன்ட் நகர் பங்களாவையும் அந்த ஃபாரின் காரையும் அடைஞ்சே தீருவேன். நீ போய் காரை பார்க் பண்ணி வை, நான் வர்றேன். வரட்டுமா? என்ன ஐஸ்கிரீம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மாஸ்டர், உங்களை தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன ஏதாவது மேட்டரா? இன்னைக்கு சிக்னல்ல கௌசல்யாவை பார்த்தேன் மாஸ்டர். ஐயோ, அந்த பொண்ணுகிட்ட ஏதாவது பேசிட்டியா? இல்ல மாஸ்டர், கௌசல்யாவை ஹஸ்பண்டோட பஸ்ல பார்த்தேன். பேசலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள போயிட்டா. கோயம்புத்தூர் கோவிந்தசாமி, இனிமே உனக்கு காரும் கிடையாது, பங்களாவும் கிடையாது. மாஸ்டர், என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ, என்ன சொல்றதுன்னே புரியலையப்பா. அப்பா, இந்த பாருப்பா, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ அந்த பொண்ணு மேல இவ்வளவு நாள் ஆசைப்பட்ட கரெக்ட். ஆனா இப்ப அவ அடுத்தவன் பொண்டாட்டி. மாட்டான் மனைவியை பெண்டாள நினைக்கிறது சண்டாளத்தனன்னு பெரியவங்களே சொல்லி இருக்காங்க. நீ பாட்டுக்கு அந்த பொண்ணு கிட்ட போய் பேச, அதான் அவன் புருஷன் பார்க்க, அவன் ஏதோ தப்பா நினைக்க, கடைசியில அந்த பொண்ணு தான் வாழ்க்கைய போச்சுன்னு கிருஷ்ணால் ஊத்தி கொளுத்திக்கோப்பா.
அப்புறம் நீ மர்டர் கேஸ்ல உள்ள போக வேண்டியதுதான். மாஸ்டர் நான் பேசல மாஸ்டர். பேசாட்டின்னா பாத்துட்டேல்ல, உன் தப்பான என்ன எனக்கு புரியுதும்மா. அது இந்த கோயம்புத்தூர் கோவிந்தசாமி இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. மாஸ்டர் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டீங்க மாஸ்டர். யாரு? நானா? நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? வெள்ளம் திங்கிறது நீ, விரல் சூப்புறது நானா? நீ எந்த விளக்கமும் என்கிட்ட சொல்லாத. ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்ட அவ கல்யாணம் ஆகி போயிட்டான். இன்னொரு பொண்ணு உன் மேல ஆசைப்பட்ட அவ கிட்ட வந்தா அவகிட்ட நாள் கணக்குல பேசு, கட்டிப்பிடி, அரவணைச்சுக்கோ, முத்தம் கொடுத்துக்கோ, எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிக்க. இதெல்லாம் யாரு கேப்பா? இதுதானே நியாயம்? இனிமே நீ அப்படியே கௌசல்யாவை பார்த்தா கூட அவ அடுத்தவன் சம்சாரம் நாம பேசக்கூடாதுன்ற எண்ணம் தான் உன் மனசுல வரணும். புரியுதா? நான்